Yeah, vanakkam. I hope people can see my screen, correct? Yes, sir. Please go ahead, sir. Okay, great. Thank you. Thanks for this opportunity. நான் இப்போ யூஎஸ்ல டைம் வந்து மிட்-நைட் 1:15 AM அந்த டைம்ல தான் இருக்கேன் நான். I wanted to first of all thanks to JK Muthu sir இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு வழங்குனதுக்கு. Also to all the organizers, particularly Shahid Ali and all the other organizers, as well as Mr. Ratnavelu sir, who's there in presence, and just before me, Mr. Kumar Vembu, avanga ella other speakers ko I wanted to wish them good luck. So இன்னைக்கு வந்து நான் வந்து how technologies is going to impact future workforce. இந்த டெக்னாலஜி வந்து எப்படி future workforce எது பண்ணும், அதுக்கு முன்ன வந்து I wanted to really take a moment. மருத்துவத்துறை ஊழியர்ங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அவங்க ஃபேமிலி ரிஸ்க் எல்லாம் எடுத்து எவ்வளோ பேருக்கு எல்லாம் இதெல்லாம் உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாரும் வந்து we are going through a tough situation, பட் இதுவும் நம்ம கடந்து போவோம். That's what I wanted to encourage அங்கே இருக்கிற entrepreneurs as well as students, other business leaders. We all are looking forward that we will pass. So ஒரு குயிக்காக ஒரு டெக்னாலஜி உடைய ஓவர்வியூ. ஸோ ஜஸ்ட் டு கிவ் அ டைம்லைன் என்னென்னா, ஒரு 2001 2019 மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டெக்னாலஜிஸை டெவலப் ஆகிருக்கு. நான் சொல்கிறது இந்த 20 years காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவிலேருந்து, ஐஃபோன்லேருந்து, ஆண்ட்ராய்ட் ஃபோன், சாம்சங், so many technologies. இந்த கடந்த 15 yearsல, இந்த 20 yearsல இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. இப்போ இன்வென்ஷன்ஸ் வந்து டோட்டல் இன்வென்ஷன் 1900 2019 இந்த 120 years, நியர்லி அபவுட் 120 yearsல நடந்த எல்லா இன்வென்ஷனும் இப்போ 2019 to 2025 6 வருஷத்துல நடக்க போகுதுன்னு கிளியர் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் we are having it. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்கும் முக்கால்வாசி இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் டிஜிட்டல் ஆடியன்ஸ். இது இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த பிக்கஸ்ட் டெக்னாலஜி விச் இஸ் கோயிங் டு really play a major role. The artificial intelligence, predictive analytics, blockchain, the big data, our Ratnavel sir sonna madri, Internet of Things, IoT, automations. Automation is going to play a major role. Automation is going to also அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த போது ஜாப் மார்க்கெட்டில். மிஷின் லேர்னிங், மோர் அண்ட் மோர் மிஷின்ஸ் ஆர் கோயிங் டு லேர்ன். அதுங்க இன்னும் இன்டெலிஜென்ட்டாக மாறப்போகுது, மாறிட்டு இருக்கு, மாறப்போகுது. அதுவும் நிறைய ஜாப்ஸை எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இதுக்கு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறதோ, ஃபேஸ்புக்கோ, டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம இன்டர்நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறது எல்லாமே இது டைரக்டாக வந்து இன்வால்வ் with something called data. இந்த டேட்டாக்காக ஒரு 4 கம்பெனி அடிச்சுக்கிறாங்க. இந்த டேட்டாவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ண முடியும். GAFA என்ற ஆர்கனைசேஷன். GAFA இஸ் நத்திங் பட் கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான். இந்த 4 ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி அவங்க எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து இது பண்ணிக்கினாங்க, மொபிலைஸ் பண்ணிக்கினாங்க. But they are further doing. நான் சொன்ன மாதிரி data is going to be a new crude oil of 21st century. ஏன்னா வந்து இவ்வளோ காலம் வந்து ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் லைக் சவுதி அரேபியா இவங்கள பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆயில் யார் ஜாஸ்தி வச்சுருக்காங்களோ அந்த நாடு தான் வந்து உலகத்தில் சிறந்த பணக்கார நாடாக இருந்தது. ஆனால்
வரும் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, வரப்போற ஆண்டுகள்ல டேட்டா யாரு வந்து எந்த கம்பெனி அதிகமா வச்சிருக்காங்களோ, தே ஆர் கோயிங் டூ பிளே மேஜர் ரோல். நான் குயிக்கா ஒரு 20 திங் அ இந்த ஏன்னா எனக்கு குடுத்த டைம் வந்து 25 மினிட்ஸ். நான் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, அந்த இடைப்பட்ட டைம்ல நான் சொல்ல ட்ரை பண்றேன். 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பை 2021 தே வில் ஹேவ் அன்லிமிட்டட் அண்ட் ஃப்ரீ டேட்டா ஸ்டோரேஜ். இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய இங்க பார்த்துட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா ஸ்டோரேஜ், ஃபோட்டோ ஸ்டோரிங் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அன்லிமிட்டடா இருக்கும். ஆக்சஸ் டு இன்டர்நெட் வில் பிகம் எ பேசிக் ரைட் பை 2024. அதாவது பை டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்டர்நெட் வரும். 1 ட்ரில்லியன் சென்சார்ஸ் வில் பி கனெக்டட் இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன்ல. அதுக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. ஆனா ஈச் சென்சார்ஸ் ஆர் பிகமிங் வெரி பவர்ஃபுல். 10% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இப்போ இந்த க்ளோத்ஸ் நம்ம வேர் பண்ற இந்த க்ளோத்ஸ்லயே இட் வில் பி கனெக்டட் டு இன்டர்நெட். ஸோ அதுவும் நடந்துட்டு இருக்கு. 3D printed cars will be in production by 2022. இப்பயே 3D printers வீட்டில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சேர், டேபிள் என்ன வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இப்பயே இருக்கு. ஆனால் 3D பிரிண்ட் பண்ண காருங்களே 2022ல பண்ண முடியும். இது ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்டபிள் மொபைல் ஃபோன் வில் கம் கமர்ஷியலி. இது வந்து மொபைல் ஃபோன் ஒரு சிப் மாதிரி இருக்கும். உங்க கையில நீங்க வந்து அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். யூ டோன்ட் நீட் அ மொபைல் ஃபோன் டு கேரி. இப்போ நம்ம சில டைம்ல வந்து ஃபோனை கேரி பண்ணிட்டு இருக்கோம் ஆல் த டைம். அதுவே இட் வில் பி மேட் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி இது வந்துருச்சு. பட் இட் வில் பி மோர் அண்ட் மோர். 10% ஆஃப் த ரீடிங் கிளாஸ் வில் பி கனெக்டட் டு இன்டர்நெட். அதாவது நம்ம போட்டிருக்கிற கண்ணாடியே நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு ஆப்பிளோ ஒரு ஃப்ரூட்ஸா அது சேரா என்னன்னு அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஃபேஸ்புக்ல இப்ப நிறைய பேர் வந்து தொடர்பு வந்து ஆட்களே பார்த்தது கிடையாது. ஃபேஸ்புக் இந்த மாதிரி மீடியம்ல வந்து இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு தொடர்பு வச்சிருக்காங்க. நீங்க வாக் பண்ணிட்டு போகும்போது ஒருத்தர் மால்ல உங்களுக்கு எதிர்க்க பார்த்தாங்கன்னா அந்த கண்ணாடியே வந்து ரெகனைஸ் பண்ணி இது இவர் தான் சொல்லி உங்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் ஐ மென்ஷன் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டிலேயே ஒரு குட்டி உங்கள் குழந்தைக்கு ஒரு டேபிளோ சேரோ ஒரு இதை பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பூக்கொத்து வைக்கணும், ஏதோ பண்ணணும்னா எல்லாத்தையும் நீங்கள் 3Dல பிரிண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் லிவர் வில் அக்கர் பை 2024. என்னுடைய ஆர்கனைசேஷன் இப்போ நாங்கள் வி ஆர் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன்டு ஹியூமன் பார்ட்ஸ் பிரிண்டிங், 3D பிரிண்டிங். வி ஆர் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் இன் டூயிங் பேன்க்ரியாஸ், வாஸ்குலர் டியூப்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்க. பட் வி ஆர் கோயிங் இன்டு சம்திங் கால்ட் டிஷ்யூ இன்ஜினியரிங். வி ஒர்க் வித் பயோ இன்ஜினியர், செல் பயாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், இவங்களோடலாம் வி ஒர்க் டுகெதர் டு கிரியேட். என்னன்னா இப்போ வந்து ஒரு மெடிசனை வந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கு பதில் இந்த டிஷ்யூ இப்போ இந்த தோலியை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டா இப்போ அந்த மெடிசனை அந்த ஸ்கின் மேலே ட்ரை பண்ணி அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். பட் நீங்க சொல்ல இந்த தோலுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டங்கள் இருக்கு. அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து ஓ பாசிட்டிவா இருக்கலாம், ஏபி நெகட்டிவா இருக்கலாம். ஸோ நாங்க வந்து இப்போ வந்து கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கின்னுக்கு அடியிலேயே அந்த இது பிளட் குரூப்ஸையும் கொடுத்து டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்யூ இன்ஜினியரிங் இது எப்படின்னா உங்க ரத்தத்துல இருந்தே செல்ஸை எடுத்து அந்த 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி லேயர் பை லேயரா பிரிண்ட் பண்ணி அதை இன்குபேட் பண்ணிட்டோம்னா 5th டே அந்த செல்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒன்னோட ஒன்று பேசி அதுங்க ஒரு ஃபுல் ப்ளோன் இதுவா மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ நடக்கும்போது அது வந்து வி கால் இட் ஃபாரின் பாடி, மற்றவங்களுடைய உடம்புல இருந்து வருது. இந்த செல்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது இது வந்து உடம்புக்கு சேர்ந்துடும். இப்போ நீங்க கேட்கலாம் இதெல்லாம் வந்து இன்வென்ஷன்ஸ், ஹவு திஸ் இஸ் கோயிங் டு இம்பேக்ட். I am going to come to that point also. 90% of the global population will have supercomputer in their pocket. இப்பயே நம்ம வந்து பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்கோம். பட் அதோட இன்னும் ஃபாஸ்டர் திங்ஸ் வில் பி தேர். நான் டைமும் செக் பண்ணிக்கிறேன் because there are a lot of people there. So there is quite a lot of inventions are happening. As we said, நீங்க பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 50% of internet traffic to homes will be from appliance. இன்னைக்கு இருக்கிற அப்ளையன்ஸ் ஆல்ரெடி அலெக்சா, கூகுள் ஹோம், இது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் உங்களுக்கு சொல்லும் இந்த வெயிட் ஏரியாவில் மில்க் குறைவா இருக்கு,
நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மில்க் வாங்கிட்டு வாங்கன்னு உங்களுக்கு சொல்லும். இந்த இடத்துல வெஜிடபிள் ட்ரேல வெஜிடபிள் இல்ல, இல்லன்னா எக் ட்ரேல எக் இல்லன்றதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸும் ஆல்ரெடி பில்ட் ஆயிடுச்சு. அது இங்க சில இடத்துல யூஸ் ஆயிட்டு இருக்கு. அது மோர் அண்ட் மோர் வில் யூஸ். இதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங். டிரைவர்லெஸ் கார் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்ப பார்த்தீங்கன்னா, Google ஆகட்டும், Tesla ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் BMW எல்லாருமே இந்த இதுல இருக்காங்க. நாட் ஒன்லி எலக்ட்ரிக் கார்ஸ், பட் டிரைவர்லெஸ் கார்ஸ் டூ டெலிவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Swiggy, Zomato இவங்க டெலிவர் பண்றத ஒரு டிரைவர்லெஸ் கார் வந்து பீஸாவோ எதுவோ டெலிவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏஐ இஸ் கோயிங் டு பி எ ரெவல்யூஷன். இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டெக்னாலஜிஸ் வந்து ஆஸ் வி ஸ்பீக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இப்பத்துலேருந்து 2030க்குள்ள இவ்ளோ டெக்னாலஜிஸும் வந்தா, எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கும்? இப்போ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, ஆன்டர்பிரினர்ஸ். ஆஸ் வேம்பு சார் செட், ஆன்டர்பிரினர்ஸுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். போஸ்ட் கோவிட்ன்னு நாம சொல்றோம். கோவிட் முடிஞ்ச உடனே இது வந்து இந்தியாவுக்கு பெரிய பெரிய வரப்பிரசாதம். லெட் அஸ் டாக் ஃபார் அ மோமெண்ட். நம்ம அந்த ஓல்டன் டேஸ்க்கு கொஞ்சம் நம்மள பின்ன போவோம். கொஞ்சம் மன்னிக்கணும். என் தமிழ் வந்து அவ்வளோ குமார் சார் மாதிரியும், ரத்னவேல் சார் மாதிரியும் இருக்காது. ஒரு 30 வருஷம் வெளியில இருக்கிறதால டெஃபினட்டா ஐ ஹோப் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஸ்டோன் ஏஜ்ல தான் வந்து உங்களுக்கு கல்லு உடைச்சு, அதுல வந்து சக்கரம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் விதவிதமா டூல்ஸ் எல்லாம். பிரான்ஸ் டூல் வரும்போது, ஸ்டோன் ஏஜ் வந்து காலி ஆயிடுச்சு. அவங்க கம்ப்ளீட்டா போயிட்டாங்க. அதே மாதிரி அயர்ன்ல டூல் வரும்போது, பிரான்ஸ் டூல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, கையில வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூஸ் இதெல்லாம். அந்த கையில பண்ணிட்டு இருந்த காப்லர்ஸ்லாம் கம்ப்ளீட்டா இப்ப கையில பண்ணிட்டு இருந்த அந்த காப்லர் இது ஷூ தைக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸும் ஆட்டோமேஷன்ஸும் வந்த உடனே நீங்க டெக்ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலயும் நான் சொல்றது கடந்த ஒரு 100, 150 வருஷத்துக்கு நான் பின்னோக்கி போறேன். இந்த டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர் சிப் இப்ப நீங்க 1970லயோ 80ல பார்த்தீங்கன்னா இருந்த ஸ்பீடுக்கும் இப்ப இருக்கிற ஸ்பீடுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கேன் டூ மச் மோர் ஃபாஸ்டர், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர். இப்ப நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு போவீங்க. ஒரு பேங்க்ல ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி குடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இப்ப ஏடிஎம் மிஷின் யாரும் போயிட்டு நீங்க பேங்க்ல பணம் எடுக்கல. ஏடிஎம்ல தான் போய் எடுக்குறீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோல் ஹைவேல டோல் இது பண்ணும்போது ஒரு ஆள் வந்து காசு வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ரோட்ல வந்து டோல வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அதர் கண்ட்ரீஸ்ல இது எல்லாமே ஆட்டோமேட்டட். மனுஷனே பார்க்க முடியல. அப்போ இந்த ஒர்க் எல்லாம் வந்து நமக்கு இம்பாக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கணும்னா, இப்ப இந்த பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். 1928, 1935, 1958, 1964 அந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் ரிப்போர்ட் சீஸ் வாஸ்ட் ஜாப் லாஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பிரசிடென்ட் ரேங்க்ஸ் ஆட்டோமேஷன் ஃபர்ஸ்ட் அஸ் ஹிஸ் ஜாப் சேலஞ்ச். ஆட்டோமேஷன் மே எண்ட் 4 மில்லியன் ஆஃபீஸ் ஜாப். இந்த மாதிரி நியூஸ் வந்து இன்னைக்கு கேட்கறது இல்ல. இது வந்து ஒரு 100 வருஷமா வந்து இந்த விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய எம்ப்ளாய்மென்ட் ஏன்னா என்கிட்ட யுஎஸ் உடைய டேட்டா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 1950ல இருந்து இந்த டேட்டா, எம்ப்ளாய்மென்ட் டேட்டா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல் எக்கானமி. அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகுது. டிராக்டர்ஸ் வருது, ஆட்டோமேட்டட் மெஷின் வருது, ஆட்கள் குறைவா இருக்காங்க. இல்லன்னா மிஷினரிஸ் இந்த புரொடக்ஷன் பிளான்ட்ல கார் செய்யறது, இது மிஷினரிஸ் இது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ்லாம் வந்தாலும், இந்த ரயில்வே ஊழியர்கள மாத்துனாலும், லிஃப்ட்டுக்கு ஆளுங்க இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்களே போய் லிஃப்ட்டுக்கு பட்டன் பிரஸ் பண்றீங்க. ஒரு காலத்துல டெலிஃபோன் ஆப்பரேட்டர் இருந்தாங்க. இவங்க ஜாப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 1950 டூ 2000 எல்லாமே எலிமினேட் ஆயிருக்கு. நம்மளுடைய நியூவர் டெக்னாலஜி அதாவது இம்பாக்ட் வந்து இன்னைக்கு புதுசா இருக்கிற டெக்னாலஜி மட்டும் இல்ல. ஆனா 100 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெசெஷன்ஸ் இருந்தாலும்
ஜாப்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகல. ஜாப்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இத தான் நான் சொல்ல விரும்புறேன். ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அத தான் நாங்க வந்து இந்த இடத்துல காட்ட விரும்புறேன். ஒரு ஜாப் வந்து லூஸ் ஆகுதுன்னா, இப்ப டெக்னாலஜி உள்ள வர்றதால நியூ இண்டஸ்ட்ரி வருது. நியூ இண்டஸ்ட்ரி வர்றதால நியூ ஜாப் வருது. இப்போ டெக்னாலஜி வர்றதால முன்ன வந்து 200 பொருள் செய்ற இடத்துல 2000 பொருள் செய்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் வருது. எக்ஸ்பான்ஷன் வர 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 புதிய ஜாப்ஸ் வருது. முன்ன ஒரு கடை வச்சிருந்தவங்க இன்னைக்கு 10 கடை வச்சிருக்காங்க. இப்ப ஆன்லைன் மூலியமா டிரான்சாக்ட் பண்றவங்க முன்ன வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டோ இல்லன்னா ஒரு பகுதிய கேட்டர் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஹோல் ஆஃப் இந்தியா இல்லன்னா வெளிநாட்டுக்கும் ஷிப் பண்றாங்க. அதால வந்து லோவர் பிரைஸஸ் வரும்போது மக்கள் நெறைய வாங்க போறாங்க. மக்கள் மோர் வாங்குனா இந்த எக்ஸ்பான்ஷன் மோர் ஆகும். மக்கள் வாங்க வாங்க புது 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 விஷயங்க. புது புது விஷயத்தையும் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ஃபோன்ஸ்லயே வருஷம் வருஷம் சில பேர்லாம் ஃபோன் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம். ஸோ இதுக்கு ஜாப் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்க தான் போகுது. ஸோ ஈவன் தோ வி கால் இட் த டெக்னாலஜி இஸ் கோயிங் டு டேக் அவே அந்த டெக்னாலஜி ஜாப் எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ற விஷயத்த தான் நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புறேன். ஸோ இப்போ நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, இந்த இம்ப்ரூவ்மென்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிப். எப்படி கம்ப்யூட்டர் சிப் உடைய ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. இது வந்து 2000 2000லேருந்து 2017க்குள்ள இந்த நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர், த ஸ்பீட் அட் விச் ஒரு ப்ராசஸ் பண்ற விஷயங்கள்லாம் வந்து என்னார்மஸ் ஸ்பீடு ஏறிடுச்சு. இப்போ அதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய முயற்சிகள், இது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். போத் ஆன்டர்பிரினியர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதுல நாங்க ஆல்ரெடி வி ஆர் வொர்க்கிங் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் IBM ஹியர். வி ஆர் வொர்க்கிங் ஆன் தட் கால்ட் வி கால் இட் ஆக்சுவலி கியூபிட்ஸ். ஸோ இந்த கியூபிட்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா, கூகுள் என்ன சொல்லுதுன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இன்னைக்கு வந்து இது வந்து ட்ரெடிஷனல் கம்ப்யூட்டிங். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல 100 million times it will be faster than what we are currently having. Please understand, 100 million times faster. So அதனால தான் நான் சொல்ல வர்றது, இந்த போஸ்ட் கோவிட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ரீம். ஒரு இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸுக்கும் வரப்போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இப்போ மிஸ்டர் குமார் வேம்பு சார் பேசினாரு. பெரிய பெரிய அதர் கிரேட் ஸ்பீக்கர்ஸ் ஆர் கோயிங் டு கம். நானும் இப்போ பேசிட்டு இருக்கேன். நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஜெனரேஷன். நாங்களே வந்து வி கால் ஆர்செல்ஃப் வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங். வி ஆர் ட்ரைங் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஆனா, இப்ப இருக்கிற யங் ஆண்டர்பிரினர்ஸுக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆஸ் குமார் வேம்பு செட். ஸோ இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது வந்து, நீங்க இப்ப ஆரம்பிச்சு இதுல இருந்து மேல போறீங்க. அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பிளே த மேஜர் ரோல் பிட்வீன் 2020 to 2030. ஸோ இப்போ நான் குயிக்கா உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுக்கு முன்ன வந்து 70ஸ்ல அக்ரிகல்ச்சரல் எக்கானமி, அதாவது அது ஒரு எக்கானமி எப்படின்னா டிராக்டர்ஸ் இந்த இது பயிரிடுறது எல்லா இதுவும் வந்தது. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி, அப்புறம் சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமி. இது 3 தான் இருந்தது. இப்போ வந்து வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இஸ் சேஞ்ச்டு டு அ நியூ எக்கானமி கால் அவுட்கம் பேஸ்ட் எக்கானமி. இதை கிக் எக்கானமின்னும் நம்ம சொல்லுவோம். கிக் எக்கானமி இஸ் கோயிங் டு ரியலி பிளே அ மேஜர் பார்ட். இப்போ வரப்போற இந்த வர ஆண்டுகள்ல இது வந்து இட் இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் பார்ட். லாட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு நான் சொல்ல விரும்புறது, மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு நீங்க ஆபீஸுக்கே வர தேவையில்ல. இஃப் யூ வாண்டட் யூ கேன் லைஃப் லாங் நீங்க மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ற மட்டும் நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கிக் எக்கானமி என்னது அப்படின்னு புரியாதவங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ ஊபர். இன்னைக்கு நீங்க ஊபர் இல்ல ஓலா கார்ஸ் எடுக்கும்போது, இப்ப இதுக்கு வந்து நீங்க ஒரு டிரைவர் லைசென்ஸும் இதுவும் இருந்தா ஓலாக்கு போய் நீங்க டிரைவர் லைசென்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சீங்கன்னா தே வில் கிவ் யூ a car you can drive. Airbnb, இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் வந்து வீட்ல உட்காந்துட்டு ஆர்டர் பண்றாங்க. யாராவது வந்து டெலிவர் பண்றாங்க. இது எல்லா ஜாப்ஸுமே தே கால் இட் டெம்பரரி ஜாப்ஸ். பட் இது வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் மோர் அண்ட் மோர் காமன். இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் அட்வான்டேஜஸ் டுடே ஆர் மோர். இந்த கிக் எக்கானமில வந்து புதிய புதிய வேலை வாய்ப்புகள். அதுதான் நான் சொல்ல விரும்புறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி என்னுடைய ஐ ஹேவ் 4 பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலா. இப்போ இன்னும் 2 பேட்டர்ன் நாங்க ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ புதிய முயற்சியா நாங்களே வந்து ஊபர் ஃபார்
ஐடி கிளவுட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு we are really releasing something called FlipServe. அதாவது நீங்க வந்து இப்போ பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு என்னன்னா, சைனா வந்து இப்போ இருக்கிற வர்த்தக விஷயத்துல ட்ரேட் டிஸ்பியூட்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதால மோர் அண்ட் மோர் சைனா விட்டு வெளியில வந்தா டெக்னாலஜி ஜாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும். There are certain other things, Southeast Asia like Vietnam and other places it's going, manufacturing on the side. ஆனால் pharma, technology, India is going to play a major role. இப்போ இந்தியா அப்படி பண்ணும்போது நீங்க உங்களுக்கு வந்து அறிவாற்றலை மட்டும் வளர்த்துக்குனா போதும். நீங்க வந்து இப்போ லேட்டஸ்டா வர டெக்னாலஜி சர்வர்லெஸ் கண்டெய்னர்ஸ், நாங்க கியூபர்நெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஐஓடி, பிளாக் செயின், இதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க வந்து எங்களுக்கு வேலை செய்யலாம். தட் மீன்ஸ் யூ வில் ஒர்க் ஃபார் ஆல் த என்டர்பிரைஸ் கம்பெனி, இங்கே யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு. அதை வந்து ஃபிளிப்சர்வ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஜாப் கொடுக்கும். யூ கேன் கெட் தேர். ஸோ நீங்க இப்போ இங்க நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆண்டர்பிரனர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்க நிறைய வந்து வேலை தேடுறதோட ஃபியூச்சர்ல நீங்க எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், அதுதான் இதோடைய மோட்டிவ். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து நம்ம வளரும் போதும் நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது ப்ராப்ளம் சால்விங்கை தான் நமக்கு கற்றுத்தராங்க, இல்லைன்னா நம்ம கற்றுக்குறோம். வாட் வி டோன்ட் லேர்ன் இஸ் ப்ராப்ளம் ஃபைண்டிங். எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை we can definitely able to solve it. Most of them trying to solve a problem rather than finding a problem. இது எதுக்கு சொல்கிறேன்னா, we need to find a great problem. அப்போ நீங்கள் இப்போ this is very important for startup entrepreneurs in India பர்டிகுலராக. if you want to be a hero, நீங்கள் ஹீரோவா ஆக விரும்பினா உங்களுக்கு பயங்கரமான ஒரு வில்லன் இருக்கணும். வில்லன் இருந்தால் தான் நீங்கள் ஃபைட் பண்ணி யூ கேன் பிகம் அ ஹீரோ. ஒரு வில்லனே இல்லைன்னா உங்களுக்கு ஹீரோ ஆக முடியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, there is no great idea without a great problem. இதுதான் உண்மையான ஒரு இது. ஒரு பெரிய ஐடியா வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கணும். பெரிய ப்ராப்ளம் இருந்தால் பெரிய ஐடியாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை சிம்பிளா சொல்லணும்னா யூ நீட் அ வில்லன்னு சொல்லிட்டோம் நம்ம ஃபார் அ கிரேட் ஹீரோ. இது எக்ஸாம்பிளா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா, இப்போ துப்பாக்கின்ற ஒரு மூவி முருகதாஸ்ன்றவர் இந்தியாவில் எடுத்தாரு. இவர் இளைய தளபதி விஜய் நடித்த படம் பெரிய லெவலில் போச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. வில்லன் வந்து பயங்கரமான ஒரு வில்லனாக இருப்பார். அந்த வில்லனை வந்து அடித்து வீழ்த்தி அதை விட்டு வெளியில் வந்தால் தான் அப்போ தளபதி விஜய் வந்து ஒரு கிரேட் ஹீரோவாக மாறினார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வில்லன் பெரிய லெவலாக இருக்கும்போது முருகதாஸ் அந்த படத்தில் வின் பண்ணார். அதே முருகதாஸ் தர்பார்ன்ற ஒரு படம் எடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் couldn't able to establish அந்த வில்லனை வந்து கரெக்டாக வந்து சரி பண்ணல. ஈவந்தோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் நடிச்சிருந்தாலும் படம் வந்து சுமாராக இருந்ததுக்கு காரணம் வந்து வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே இது வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இதை நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி நீங்கள் படமாக எடுத்துக்கினாலும் சரி, இதோடைய ப்ராப்ளத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ நீட் டு ஃபைண்ட் ப்ராப்ளம். தட் இஸ் வாட் த மேஜர் திங் இஸ். ஸோ காமன் மிஸ்டேக் வந்து லாட் மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகிறது when they start a company. வெதர் இப்போ ஒரு ஃபோனுன்றது அவசியம், அது வந்து ஃபோனுன்றது அவசியம். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் அவசியமானு கேட்டிங்கன்னா மஸ்ட் ஹேவ் ஆர் குட் டு ஹேவ். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆண்டர்பிரனர்ஸ், எதையாவது வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸாக கிரியேட் பண்ணிட்டு தென் அவங்க சொல்லுவாங்க இது பெரிய லெவலில் இது போக மாட்டுது அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு தெரிவிப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மஸ்ட் ஹேவ் ஆர் குட் டு ஹேவ். ஸோ நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப் பீப்புள் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறதே என்ன ஆகும், நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஃபெயிலியர் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோ ஃபெயில் ஆகுறீங்க, எத்தனை தடவை விழுந்து எழுஞ்சிக்கிறீங்களோ யூ ஆர் கோயிங் டு ரன் பெட்டர் அப்படின்னு எங்கள் இதில் நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். லாட் ஆஃப் பீப்புள் சே ஐடியா இருந்தால் நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், டீம் இருந்தால் நான் சக்சீட் ஆகிடலாம், பிஸ்னஸ் மாடல் நல்லா இருந்தால், ஃபண்டிங் இருந்தால், காசு இருந்தால் நான் பண்ணிடலான்னு. ஆனால் இந்த முக்கியமான ஒன்று வந்து டைமிங். டைமிங் கிரியேட்ஸ் எவ்ரி திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்னைக்கு போஸ்ட் கோவிட் வந்து இஸ் கோயிங் டு கிவ் ஆண்டர்பிரனர்ஸ் வெரி பிக் advantage. Students who are coming out of colleges, they can think about இதுதான் பெஸ்ட் டைம். அவங்க புது டெக்னாலஜி கற்றுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸு இந்த பிளாக் செயின், ஐஓடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லா துறையிலையும் இது வந்து அப்ளை ஆகும்.
ஸோ திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 5 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது செஞ்சாலும் காலம் பார்த்து செய்யுன்னுவாங்க நம்ம ஊர்ல பெரியவங்க. அந்த பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா, டைமிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்க வந்து இப்போ ஒரு பிசினஸ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஜெர்மன் கார் பில்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு ஆடி உடைய எக்ஸ்டீரியர் எடுத்துக்கலாம். மெர்சிடிஸ் உடைய இன்டீரியர் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு இன்ஜினே கிரியேட் பண்ணல வச்சுங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ குட் கம்பெனி. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஜின் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்படின்னா ஒரு BMW மாதிரி ஒரு இன்ஜினை உள்ள வச்சா தான் யூ ஆர் கோயிங் டு சக்சீட். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், when you build a company, have this basis. உங்களுக்கு எக்ஸலன்ட் சேல்ஸ் டீம் இருக்கணும், டீம் பில்டிங் இருக்கணும், ஹைரிங் டேலண்ட்டை உருவாக்கிக்கணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். நாங்கள் இந்த 5 திங்ஸை நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அழகான காரை செஞ்சுட்டு அதுக்கு முன்ன நயன்தாராவை நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாம். ஆனா அந்த காருக்குள்ள இன்ஜினே இல்ல வச்சுங்க, அந்த கார் வந்து ஓடாது. அதை தான் நாங்க சொல்றோம், யூ நீட் டு பில்ட் த பெஸ்ட் கம்பெனினா சேல்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். லாட் மெனி டைம்ஸ் நம்ம டெக்னாலஜியா மட்டும் தான் திங்க் பண்ணுவோம், சேல்ஸை பத்தியே திங்க் பண்ண மாட்டோம். பட் அடிப்படையா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இன்ஜின் காருக்கு எப்படியோ சேல்ஸ் வந்து இட் வில் பிளே a மேஜர் ரோல். இப்போ நாங்களாம் டெக்னாலஜிஸ்ட், நாங்களும் இதை சஃபர் பண்ணியிருக்கோம். நீங்க அதர் டெக்னாலஜிஸ்ட் அந்த சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளை கேட்டிங்கன்னா அவங்களும் அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ தேர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்தியா, ஜப்பான், சைனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் உங்களுக்கு போஸ்ட் கோவிட்ல இருக்கு. புத்தம் புது ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு பி தேர். ஃபுட் சைடில், என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே, வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், ஆன்லைன் ஃபிட்னஸ் எல்லாம் நீங்க இங்க பார்க்குற எல்லா துறையிலையும் போஸ்ட் கோவிட் ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஈவன் தோ டெக்னாலஜி வந்து உங்க ஜாப்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணாலும், டெக்னாலஜி இம்பேக்ட் பண்ணாலும் புதிய வழியில ஜாப்ஸ் உருவாயிட்டு தான் இருக்கும். அதுல சைனா, இந்தியா, சைனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா will play a major role in the coming years. இந்த வாய்ப்புக்கு நான் அவசியம் வந்து ஜே.கே. முத்து சாரை ரொம்ப தேங்க் பண்ணணும். இந்த பிளஸ் ஆல் தேர் ஆர்கனைசர்ஸ். டெஃபினட்டா கிக் எக்கானமி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பிளே a major role. I wanted to really wish all the other speakers, delegates and all the people who are attending this seminar to have a great day. Thank you so much. Thank you for giving this opportunity.